நடக்குதுங்க. உனக்கு இந்த மாதிரி எதுவும் சொல்லலையா பாப்பா? ஏன் எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே வரல. இல்ல எக்ஸாம் ஃபீஸ் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அசால்ட்டா கையை நோண்டி சொல்ற இல்ல. யார் யாருக்கு இந்த பிஸ்கெட் பிடிக்கும்? உனக்கு உனக்கும் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நீங்க 5 மாசத்துல முத சாப்பிட்ட பிஸ்கெட் இதுதான். ஃபர்ஸ்ட் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தியா? அப்போ எப்படி சாப்பிட்டோம்? வாயிலன்னு சொல்லாத. எப்படி, அதாவது ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டிருப்பல்லம்மா. ஊற்றி ஊற வச்சு சரலாக்கெல்லாம் நான் கொடுக்கல. தண்ணி ஊற்றி ஊற வச்சு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் உப்பு பருப்பு. ஃபர்ஸ்ட் உனக்கு உப்பு பருப்பு கொடுத்தேன். இவளுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் தான். மை டேடி ஊனை வலிச்சு நாக்கில் வச்சு விட்டார். 5 மாதம் காலையில் 5 மாதம் பிறக்குதுன்னா அப்பயே. ஏன் 5 மாதத்துல தான் வைக்கணுமா? 5 மாதத்துல வைப்பாங்க. அப்படியே வலிச்சு ஐயோ அப்பா 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 உங்களே ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஐயோ வலிச்சு தண்ணி எடுத்து புள்ளம்மா நம்பிட்டு பாசுமா. தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுத்துட்டு வா. அப்புறம் 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 எங்கள் அப்பா வந்துட்டு அதை வச்சு விட்டாரு. இது நல்லா சொடக்கம் அடிச்சிச்சு. அப்படின்னா நாக்கு சப்பிச்சு. அப்புறம் அப்படியே வந்து ஐயோ அழகு வயிறுங்க. உப்பு பருப்பு எல்லாத்தையும் தயிர் ரசம் உப்பு பருப்பா? ஆமாம், 3 மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அவளுக்கு. அப்படித்தான் கொடுத்தேன். நானும் மற்றவங்கள மாதிரி ஃப்ரூட்ஸு அப்படி இப்படிலாம் நான் ஃபோனுக்கு இங்கே இருக்கு. ஏன் எங்கே பார்த்து பேசினா ஆவாதா? நீ பண்ணுறது எப்படி பார்க்குது? அவன் பார்க்கறது பாரு அழகு. இப்போ அழகி பாரு. அழகி இல்லை, அழகிதான். அழகா அழகி. அழகா அழகியா? இல்லை அழகி வேண்டாம். ஆனால் இது அப்படியே அவங்க அம்மா மாதிரிமா. தலையில் மட்டும் கருப்பு கலரில். அது பட்டு. இல்லை அவனுக்கு இவனுக்கு மாதிரி அழகான்னு வச்ச மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னா இவனுக்கு அழகான்னு சொல்ற மாதிரி அவனுக்கு சின்னதாக ஒரு குட்டி பேரு அம்மு. அழகி வேண்டாம். அழகியே வைக்க சொல். வாசாமி வாடா டீ குடிக்கலாம். அந்த துணியை விட்டு வந்துருமா? அவங்க அம்மா கையை வச்சு தூக்கி போயிடும். ஆமாம், அவங்க அம்மாக்கே ஒரு வயசு அவ்வளோ குட்டி. அவனுக்கு இன்னும் சோறே திங்க தெரியல. நேற்று தயிர் சோறு திண்டுச்சுன்னு நீ பார்த்தியா? இப்பெல்லாம் பால் ஊற்றினா குடிக்கவே மாட்டேன். ஆமா, இவனுக்கு கண்ணு முடிச்சு பின்னாடி அவனை போட்டு டார்ச்சர் பண்றியா? குடிக்காம வந்து ஐயோ 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 ஐயோன்னு ஒரு அரை மணி நேரம் கத்துமா குடிக்காம. நீங்கள் என்னமா பண்ணுங்க. நான் டீ குடிக்க போகிறேன். எனக்கு பிஸ்கெட் வேணும், பசிக்குது. எண்பத்தி நேரமாக வீடு கூட்டிகிட்டு இருக்காமா? எண்பத்தி நேரமாக உன் பிள்ளை வீடு கூட்டிகிட்டு இருக்குது. என்னென்னு மதுமித்தாங்கிறீங்க. அம்மா எங்கள் ஹோமுக்கு வாங்கம்மா, நான் உங்களுக்கு ஹாப்பியாக பார்த்துக்கிறேன். ஓ சரி, போகிறீங்களா? சரி கிளம்புங்க. மேடம் இவ்வளோ நேரம் இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தோம்? எதாவது எடுத்தோம், எதாவது பண்ணோம். இது நான் 10th அதோட ஸ்டோரிலாம் சொல்லுமா நீ. ஆமாம், அதோட ஸ்டோரிலாம் சொல்லு இப்போ நீ. இது ஏதோ ஸ்கூலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க் ஐ மீன் அட்டனன்ஸ் 100% அட்டனன்ஸ் 10th. அதை வச்சு கொடுத்த கவரு, அதை வச்சு சுற்றி கொடுத்தாங்கல்ல. அதில் வந்துட்டு வேற ஒரு பிளான் தான். அந்த ரெண்டுமே சேர்த்து அவங்க அப்பா ஃபோட்டோவை அது வேற ஒன்று தான் நினச்சேன். அது 2 ஃபோட்டோ சேர்த்து வச்சா நான் 3 பேர்த்தோட ஃபஸ்ட்டு எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோ வரும்ல, அதை தான் உள்ளே வைக்கிறதா பிளானு. ஆனால் நீ வந்துட்டு அப்போ என்னை திட்டுப்புட்ட. அதனால 2ஆக கட் பண்ணி அக்கா வச்சு விட்டேன். அவங்க அக்கா இந்த ஃபோட்டோவில் இந்த ஃபோட்டோ வச்சிருக்கியாடா? இல்லை, அதில் எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ தான். அப்போ இதெல்லாம் தூக்கி போட்டால் வேறு ஃபோட்டோவே இல்லை. எடுத்து வச்சிருக்கேன். எங்கள் அம்மா தான் வேண்டாம் சொல்லி போட்டுருச்சு. ஃபஸ்ட்டு அவள் கேஷுவலாக இருக்கும் போது எடுத்து இந்த ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த ட்ரெஸ் அவ்வளோ லவ் பண்ணுவா. அப்போ ரைட் ஹேண்டில் ஆச்சு கட்டிட்டு செம்மையாக வந்து இருப்பா. அப்போ மேடம் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் அப்படியே பேக்கானாட்டம் ஆயிட்டாங்க. இப்போயே ரைட் சைடில் வந்து வாட்ச் கட்டினா நல்லாயிருக்கும். கட்ட மாட்டாங்க, பூச்சி வந்துருச்சு. நான் பைத்தியம் அப்பப்போ ஒவ்வொரு கையில் ஒவ்வொரு விதமாக பேசுகிறேன். இது வந்து இப்போ திருப்பூர் வந்த பின்னாடி நிரு வந்து இது பண்ணா கம் போட்டு கையெண்ணை வைக்க சொல்லி வச்சு அவனோட கையும் என்னோட கையும் ஏண்டா ஹார்ட்டின் போட்டு பண்ணி கொடுத்தான். ஆனால் இது நாங்கள் பண்ணும்போது அப்படிலாம் நாங்கள் எந்த ரீல்ஸு வீடியோஸ்லாம் பண்ணலை, இல்லைன்னா நாங்கள் அப்போ எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா எல்லாரும் வந்து ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கேலண்டர் ஐயோ, அதில் 3 பேர்த்து மாதம் ஒன்றா வர, அதனால அதை கிழிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். எப்படி அதை ஓப்பன் பண்ண நடந்துச்சு எனக்கு தெரியல. இந்த பக்கம் அங்கே கீழே ஏப்ரல் இருக்கும் பாரு, முன்னாடி கீழே ஏப்ரல் இருக்கும். எனக்கு தெரியாது இதெல்லாம். இங்க பாரு செப்டம்பர் அக்டோபர் ஒன்றா வருதா, இதுல ஏப்ரல் இங்க வருது. வருஷம் 2022. அம்மா அம்மா அக்கா நான் அடிச்சிருச்சு, மண்டையிலே குச்சி வச்சு அடிச்சிருச்சு. ஓகே சார், கண்டிப்பா. அக்கா தங்கச்சி 2 பேரும் சண்டை போட்டாங்க. அக்கா தங்கச்சிங்க நீ வளர்த்துறல ஒரு நாய், அந்த நாய் பண்ற வேலை அத்தனையும். அக்கா தங்கச்சி 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்களாமா. எங்க போறீங்க என்னை விட்டுட்டு? என்னை விட்டு எங்க போறீங்க? கடைக்கு. வீடு டெக்கரேஷன் பண்றாங்க சார். கொஞ்சோண்டு வந்து சீரியல் பல்ப் பொறிச்சு நம்ம வீட்டுல. சீரியல் கீழ்வா ஏமா தோசை. உங்க அக்கா இன்னைக்கு மாவு கலந்துருக்கா பாரு. இப்படி கலந்து எப்பறம் தோசை வரும்? சரி, ரவா தோசைக்கு கலந்துருக்க மாதிரி. அதனால 2 கப்பி மாவு ஊற்றி மாவு தடவை இல்லை ஊத்துறேன். அது எந்த ஷேப்ல போதும் அந்த ஷேப்ல அப்படியே விட்டுறேன். டேய் வருவா. கடவுளே கடவுளே. நாளைக்கு நம்ம ஒரு வேலை செய்யலாமா? என்னது என்னது? நீங்க ஓணத்துக்கு காலேஜ் போகல அப்புறம்? இல்ல எனக்கு புரியல. எனக்கு சீலை வேணும். அதுக்கு இல்ல எனக்கு புரியல. உனக்கு சீலை வேணுன்றதுக்கு நாங்க எதுக்கு லீவ் போடணும்? நீங்க கட்டிட்டு போயிருங்க. எனக்கு சீலை வேணும். ஏன் போன வருஷம் புள்ள போகும்போது மட்டும் அமுச்சு விட்டல கட்டி, எனக்கு அமுச்சுறதுக்கு உனக்கு என்னவா? போன வருஷம் புள்ள லீவ் போட வச்சிருக்க வேண்டியதானே? சொல்லு, ஆன்சர் பண்ணுங்க. இப்போ வாயிலிருந்து எதுவுமே வராதா? நான் என்ன சொல்ல வரேனே தெரியாம நீ வாக்குல கத்துற. சரி, நான் இது சொல்லு. சொல்லல, நான் எது சொல்றேன்னு மறந்துட்டேன். அதை பார்க்கலாம். சொல்லு நான் பேசல. சொல்லு நான் எதுவும் சொல்லலை. என் ஃபோனை போய் எடுத்துட்டு வா. பிறந்த நாள் விஷ் பண்ண. நீ என்ன சொன்னேன்னு சொல்லு மம்மி. டெல் மீ. கடைக்கு போறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒரு பாக்கெட் வந்துட்டு பொடி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன். உன் புள்ளதான் அவசரமாக ஓடுச்சு. செய்கிற வேலையை விட்டு சனியாட்டுக்கு மயிர பிடுங்கிறது நம்ம வீட்டில் மட்டும்தான். எஸ் அஃப்கோர்ஸ். சரி, நம்ம போன எட்டு வரேன். அதான் காலையில் மாவு கலக்கையிலுமா தண்ணி கீழே இருந்துச்சு, மாவு மேலே இருந்துச்சு. அப்புறம் நான் தான் கலக்கி விட்டேன். தண்ணி நிறைய ஊற்றிட்டு உளுந்து பூரா மேலே வந்துடும். சில வேற அன்னைக்கு கலந்துட்டுமா மாவுல உச்சி தோசையும் வரலைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வேற. இப்படி பண்ணால் எப்படி வரும்? சரி, நம்ம எட்டு வரேன். இன்றைக்கே ட்ரையல் ஹேர் ஸ்டைலா? அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? ஓணம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட், காலேஜ் செலிப்ரேஷன், வாட்ச் டில் எண்ட். நம்ம வீடியோ தாங்க. பட்டு குட்டி போட்டான், பட்டு குட்டி ஃபெஸ்டிவல், பட்டு 10 குட்டி. 2 குட்டி கையில் வச்சுட்டு பண்ணுறாங்க. அம்மா கொஞ்சம் பஃப் மாதிரி வருமே, அது சொல்கிறியாம்மா பின்னும் போது? முடி வச்சிருந்தா நல்ல ஹேர் ஸ்டைலாக காட்டுது.
முடியா. நான்லாம் இவ்வளோ பெரிய முடி இருந்தால் அழகழகாக ஸ்டைல் பண்ணுவேன். ஏம்மா எனக்கு மிகப்பெரிய டாஸ்கே நாளைக்கு தலை சீவரம். கஃபூர் சார் வேற நல்லா சாரி கட்டி வீடியோ ரீல்ஸ் போட்டு எனக்கு அதை அனுப்புங்க. நாங்கள் கெட்டடி வித் மீ நார்மலாக எடுக்க போகிறதில்ல. இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே கெட்டடி வித் மீ எடுக்க போகிறோம். சாரி மூடு சரி ஓன மூடு சாரி மூடு. சரிப்பா. என்ன குட்டியாக முடி வச்சுருக்காங்க, ஆசிட் அழகழகாக வருது. எனி ஹெல்ப்மா? எப்படிதான் தனத்தானே ஸ்டெப் எடுத்துக்கிறாங்களோ அப்பா சாமி. கை வலி எனக்குல அவ்வளோதான். பாரு அழகாக இருக்கா? அது முடி குட்டியாக இருக்குது, அதனால அழகாக இருக்குது. அம்மா நாளைக்கு எனக்கு அந்த மாதிரி பூ வச்சு விட்றியாம்மா? பூ இறக்கு பாப்பா. ஏய் இறக்கு. பேசாம இந்த ஆசிரியர் போட்டுப்போ. ஷார்ட்டாக இருந்தானே உனக்கு போடாமா இந்த ஸ்டைலு? எனக்கு நேர்வாக்கு தான் வந்து தொலையாது. நான் எனக்கு பூ இப்படி வச்சு விடுமா? வரும்னு நினச்சா எல்லாம் வரும். நான் இன்னைக்கு ஈவினிங் ட்ரை பண்ணுறேன். எஸ். இப்படி கசகசன்னு கிளிப்பு குத்துனா அசிங்கமாக இருக்காது? அது அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீ தான் பார்க்கணும். அதை வச்சா முன்னாடி வந்து பார்க்கவே இல்லையே. முன்னாடி நல்லா இருந்துச்சு, பின்னாடி ஐயோ. இந்த மாதிரி கொண்டை போட்டுக்கோப்பா. அது மாதிரி கொண்ட மூஞ்சி நல்லா இருக்குமே. உட்காந்து ஹேர் ஸ்டைலாக பார்த்துட்ருக்கா என் தங்கச்சி. எல்லோரும் பின்னி போடுறதான் பாப்பா போடுறாங்க. நானும் பின்னி ட்ரை பண்ணவாம்மா? இந்த மாதிரி பின்னி போடவாம்மா? ஆ ஈவினிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் என் மூஞ்சிக்கு நல்லா இருக்கான்னு. சரி நீ போய் ரெடி ஆகிட்டு வைப்போ. நான் போனிடெயில் போட்டு வந்துடுவேன். ப்ளவுஸ் டிசைன் பற்றியாக்கா? இல்லை கையில் மட்டும்தான் டிசைனு. ஏய் இப்படி பூ வச்சுக்கிடுமா நாளைக்கு நல்லா இருக்கும். இறங்கவும் இறங்காது. இவங்களுக்கு லாங் ஹேர்லேயே வேவி ஹேரு. இப்படி பண்ணிக்கலாமா? சரியா எடுத்து பண்ணிக்கலாமே. ஆமாம் அது சொட்டத்தை. ஆமாம் நான் சொன்னது ஒரே மெத்தடு. பண்ணிக்கலாமா? எங்கே போச்சு? வேணா நீ முன்னாடி ஹேர் ஸ்டைல் வேணால் பார்த்து சொல்லலாம். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும் உனக்கு. ஆனால் சைடில் பின்னிக்கலாம். சைடுமே இந்த பக்கம் தானே போடுவோம். இந்த சைடு போடு, அதான் நல்லா பக்கத்தில் முந்தியும் போடுவோம். முந்தி உனக்கு பின்னாடி தானே இருக்குது, முன்னாடியா இருக்குது? லெஃப்ட் சைடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏம்மா ரைட் சைடை முடிய போடுவாங்களாம். சரி லெஃப்ட் சைடு போட்டு விட்டு இப்படி பூ வச்சு விட்டுக்கலாம். சுற்றியோ இல்லை நான் வைக்கிற மாதிரியோ. இன்னைக்கு ஈவினிங் வந்து அப்படி இல்லைன்னா ரைட்ல இங்க இருந்து எடுப்போம்ல, இப்படி வரும் பாரு. அப்போ இவ்வளோ கொஞ்சம் லைட்டாக தூக்குன மாதிரி வரும். அது நான் எங்கேயோ வந்து ட்ரை பண்ணேன் ஒரு டைம். எனக்கு நல்லா இருக்கும். எனக்கு ட்ரை பண்ணேன். அந்த ஃபோட்டோ கூட இருக்குன்னா தூக்குன மாதிரி இருக்கும். இப்போ வழுக்கு மண்டைக்கு நல்லா இருக்கும். ஆனால் அப்படி வேணால் ட்ரை பண்ணலாம், வகுடு எடுக்காம. ஈவினிங் வந்து எல்லா ஹேர்ஸ்டைலையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் பாப்பா. போயிட்டு வந்து அதெல்லாம் இருக்குமா? இன்னைக்கு அதுதான் வேலை நமக்கு. துணி துவைக்கலன்னா நாளைக்கு நம்மளால ஒத்தையெல்லாம் கொண்டு போய் மாடியில் காய போட முடியாது. நேரம் நவுத்து போட்டு போயிங்க. சரிம்மா வந்து எல்லாம் பண்ணிட்டு பண்ணலாமா? நைட் என்னவா பண்ண போகிறோம்? கட்ட வேண்டாம். பூ கட்டிட்டு தான்மா. அப்பயும் நான் செய்யறமாங்கிற வார்த்தை வருதா பாரு. அக்கா தங்கச்சி ரெண்டு. சரி இது மண்டை தானே. இது மண்டை என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மண்டையை கொடு. மண்டையை கொடுக்கறதுக்கு அதாவது மண்டையா இல்லை வேறு எதுனாச்சா? உடுப்பா நான் உனக்கு அழகா போட்டு. நாளைக்கு அக்காவுக்கு இப்படி ஒரு மேக்கப்மா. இப்படி பின்னும் போது உனக்கு வந்து இங்கேயும் வேர்க்காது. இப்போ பின்னி போடு. அழகா இருக்கும். இப்போ பின்னி போடு. இப்போ சைடே பின்னு. இந்த இடத்துக்கு ஆயிரம் காய்ச்சல்
இருக்கும்? கன்றாவியாக இருக்கும். நாளைக்கு பாரு எல்லாம் உன்னை தான் கேரளா பொண்ணு நினைக்க போகிறாங்க. நினைப்பாங்க. நினைப்பாலும் நினைக்க மாட்டாங்களாம்மா. குங்குமம் வைக்காத நாளைக்கு சொந்த நானே வைக்க மாட்டேன். 1000 கால் ஜடை இல்லை, 4 கால் ஜடை இல்லைன்னா 5 கால் ஜடை பின்னிட்டேன். 5 கால் ஜடை பின்னிட்டு நல்லா 5 கால் ஜடை அகலமாக இருக்கும். இங்கே போட்டால் நல்லா இருக்குது. பூ வைக்கும் போது நல்லா எடுத்து கொடுக்கும். அது பின்னாடி போட்டால் தானேம்மா நல்லாயிருக்கும். யார் சொன்னா? நம்மளா நினச்சிக்கணும். மூஞ்சி ரியாக்ஷனை பாரு கன்றாவியா. அங்கங்கே முடி சுள்ளு சுள்ளு எடுக்குதுப்பா. நான் என்னப்பா பண்ணிட்டோம்? நான் பாரு ஹேர் ஸ்டைல் பார்த்து நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். விதவிதமாக ட்ரை பண்ண போகிறேன். பண்ணு. எப்படி ஃப்ரீயாக தான் முன்னாடி டிசைன் பார்க்கணும்ல. இந்த மாதிரி இது போட்டுக்கோ. எனக்கு கொண்டெல்லாம் வேணாம். நீ வேணால் கொண்டை போட்டுக்கோ. லென்த்தாகவும் இருக்கும், கேரளா குட்டி மாதிரியே இருக்கு. நீ அதான் சொன்னால் இல்லவே இல்லைங்குதுமா. நாளைக்கு அவளே பாரு இந்த அந்த சைடு வீட்டுக்கு வந்து அவுக்கவே மாட்டேன். நாளைக்கு எத்தனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருது? எடுக்கவே மாட்டேன். அதுதான் விஷயமே. நல்ல துணிமணி போடுறோமா? நான் அந்த ஃபோட்டோவே நான் எடுக்கல தெரியுமா. ஒரு அக்கா நாங்கள்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்து நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன்னா, நின்று பாப்பா நீ ஒரு ஃபோட்டோ கூட இருக்குன்னு அந்த அக்கா வலுக்கட்டாயத்துக்கு நிற்க வச்சு அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துச்சு. அந்த ஒரு ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ தெரியுமா அம்மா. எல்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்து அந்த அக்கா வலுக்கட்டாயமாக நின்று பாப்பா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னிச்சு. அதுக்காக நின்னேன். ஒரே ஒரு ஃபோட்டோ தான் கரெக்டாக எடுத்தோம். அந்த ஃபோட்டோ தான் அது. கொஞ்சம் மெலிசாக எடுத்து கொஞ்சம் லூஸாக பின்னணும். அப்படிங்கும் போது நல்லாயிருக்கும். முடியை பின்னாடி மட்டும் போட்டுறக்கூடாது. பின்னாடி போட்டேன்னா அசிங்கமாக இருக்கும். பின்னாடி போடி இப்படி வச்சு விட்டுறலாம். ஆனால் இப்படி வச்சா நல்லா இருக்குமா? இல்லைன்னா இப்படி இல்லைன்னா இப்படி வைங்க. இந்த ஜடை இப்படி வைங்க. இப்படி வச்சா நல்லா இருக்கும். வந்துட்டு போயிட்டு வரேன். அம்மா நாளைக்கு இந்த கேரளா பொண்ணுங்கள்லாம் எண்ணெய் வச்சு அப்படியே தானே தலை குளிச்சுட்டு வருவாங்க இல்லையா? தண்ணி போயிட்டேன். தண்ணி என்ன நான் பச்சை கலர் சால் போட்டு சுற்றுறேன். தண்ணி எடுத்து போவோமா? நீயும் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கலாம் மம்மி. வெயிட் போட்டேன் இப்போ மறுபடியும். ஆமாம் நல்ல வெயிட் போட்டேன். இப்போ தைச்ச 2 ப்ளவுஸு தூக்கி போட்ட தானே காலையில். அது என்ன ரீசனுக்காக தூக்கி போட தெரியுமா? ஒரு ப்ளவுஸாவது ஒரு நாள் போட்டேன். உங்கள் ராஜ்யத்திட்ட கொடுத்து தைச்ச ப்ளவுஸு ஷோல்டர் இங்கே இருக்குது. அதனால தான் அந்த சீலை கட்டவே இல்லை. ஆனால் நாளைக்கு நான் ஈரத்தலையோட பின்ன தானே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். லைட்டாக தலையை உணர வச்சு தண்ணி கேட்டது அப்போ தண்ணி கழிக்காது. இன்னும் 2 பேரும் குடிச்சிட்டீங்க. முன்னாடி மட்டும் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா முன்னாடி இது நல்லா இல்லை. வழுக்கியா தோடு செயினெல்லாம் மாற்றிடுவேன். என்ன தோடு போடுற? அந்த செயினோட தோடும். அப்போனா ஓகே. நான் அந்த தோடும் அம்மாவோட செயினும். அம்மாவோட செயினா? அந்த மெலிசா இருக்கும்ல. அம்மா இப்போ போட்டிருக்கே அதை ரவுண்ட் குண்டு. இந்த செயினோட தோடு போய் எடுத்துட்டு வா. எங்கள் அக்கா அதில் போட்டிருக்க தோடும் அந்த உன்னோட செயின், அந்த குண்டு செயின். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமாம்மா? லாங் ஹேர் வச்சுட்ருக்கீங்களுக்குள்ள ஒரே ஹேர் ஸ்டைலில் தான் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்குலாம் அப்படியே அழகழகாக க்யூட்டாக ஹேர் ஸ்டைல் வருது. எங்களுக்குலாம் ஒன்றுமே வர மாட்டேங்குது பின்றதை தவிர. நேர்வல் எடுத்து அழகாக 2 பக்கமும் ரோல் பண்ணியோ இல்லை பின்னியோ போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு சொட்ட மாட்டேமா. ஆமாம் கண்ணு, நேர்வாக்கு எடுத்து இது வரைக்கும் முடி எடுத்துக்கிட்டு காது வரைக்கும் 2 பக்கம் சமமாக இந்த பக்கம் நார்மலாக செய்விட்டு இங்கிருந்து ரோல் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று ரோலு இல்லைன்னா பின்னணும். நீட்டாக பின்னிக்கிட்டு வந்து இங்கே கிளிப் போட்டு பூ வச்சா அம்புட்டு அட்டகாசமாக இருக்கும். உனக்கு யாரும் பண்ண தேவைன்னு சொல்லு. சரி வெளில போகலாமா இல்லை இப்படி உட்காந்து பேசலாமா? நான் எனக்கு பண்ணிக்கணும்னு ஆசை, காலமான கடைசியில் எதுக்கு நம்ம பண்ணுறது இல்லை. வாங்க போகலாம். ஏய் இப்படி முன்னாடி போட்டு இதை முடி ரொம்ப அப்படி கீழே அதிகமாக இருக்க மாதிரி இருக்குதுமா. பின்னாடி ஆமாம்மா டைட்டாக பின்னி விட்ரு, ரொம்ப அப்படி இப்படி சொல்கிறது கீழால் இருக்க மாதிரி இருக்கு. ஆட்டத்துக்கு எந்திரிச்சு தான் வருவேன். அம்மா ஸ்டேஜ் மேலே தான் ஆட மாட்டோம், மற்றபடி நாங்கள் ஆடுவோம். ஷூ போடலாமா? ஷூ போடலாமா இல்லை இது போடலாமான்னு நான் யோசிக்கிறேன். ஷூவா? சாரிக்கா